வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2025ல் டிசி காமிக்ஸோட கேரக்டரான சூப்பர்மேன் கேரக்டரை பேஸ் பண்ணி ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷனில் எடுக்கப்பட்டு டிசி யூனிவர்ஸோட முதல் படமாக எடுக்கப்பட்ட சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்டில் சூப்பர்மேன் அண்ட் ஜஸ்டிஸ் கேங் சேர்ந்து அந்த மிகப்பெரிய டிராகனை டெஃபீட் பண்ணாங்க. அப்புறம் லெக்ஸ் சூப்பர்மேன் பேரண்ட்ஸ் கொடூரமாக பேசியிருந்த வீடியோவை ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணி மக்கள் கிட்ட சூப்பர்மேனை ரொம்ப கெட்டவன்ற மாதிரி போர்ட்ரை பண்ணான். உடனே யூஎஸ் கவர்மெண்ட் சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணாங்க. சரின்னு சூப்பர்மேனும் உடனே சரண்டர் ஆகிட்டான். லெக்ஸ் சூப்பர்மேனை பாக்கெட் டைமென்ஷன்ல லாக் பண்ணி வச்சிடறான். அவனை காப்பாற்ற லூயிஸ் ஜஸ்டிஸ் கேங் கிட்ட ஹெல்ப் கேட்க மிஸ்டர் டெரிஃபிக் மட்டும் வந்து ஹெல்ப் பண்றாரு. அதே நேரம் எலமெண்ட் மேன் ஹெல்ப்போட சூப்பர்மேனும் லெக்ஸ் பிரிசன்ல இருந்து தப்பிச்சிட்டான். இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கத்தை பார்க்கலாம். சூப்பர்மேன், கிரிப்டோ அண்ட் எலமெண்ட் மேன் எல்லாரும் தப்பிச்சு போர்ட்டல் மிஷின் இருக்க இடத்துக்கு போலான்னு போறாங்க. அப்ப கரெக்டா ராப்டார் டீம் வந்து இவங்கள அட்டாக் பண்றாங்க. அதுல சூப்பர்மேன் ஆன்டி புரோட்டான் ரிவர்ல போய் விழுந்துட்டான். அப்பவும் விடாம ராப்டார்ஸ் அட்டாக் பண்ண சூப்பர் டாக் வந்து ஹெல்ப் பண்ணுது. சூப்பர்மேன் குழந்தை மட்டும் ரிவர்ல விடாம ரொம்ப சேஃபா குழந்தைய பிடிச்சிக்கிறான். ஆனா அவனால அந்த ரிவர்ல இருந்து மட்டும் தானா வெளில வர முடியல. எலமெண்ட் மேனை ராப்டார் சுத்து போட்டாங்க. அப்ப அவன் ஒரு ஆசிட் ஃபார்முக்கு மாறி அதை ஸ்பிளாஷ் பண்ணி விட்டுறான். இதனால சுத்தி இருந்த எல்லாருமே காலியாகிட்டாங்க. இன்னொரு பக்கம் போர்ட்டல் ரொம்ப நேரம் ஓபன் ஆகி இருந்ததால போர்ட்டல் மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. மிஸ்டர் டெரிஃபிக் சூப்பர் டாக பார்த்துட்டான். அப்ப சூப்பர் டாக் டீ ஸ்பியர்ல ஒன்னு பிடிச்சி விளையாட்டு பொருள் மாதிரி கடிச்சு துப்பிடுது. சூப்பர்மேன் ஒரு பெரிய பிளாக் ஹோலை நெருங்கி போயிட்டு இருக்கான். அதனால ஹெல்ப்க்கு விசில் அடிச்சு கிரிப்டோவை கூப்பிட அதுவும் வேகமா சூப்பர்மேன் இருக்க இடத்துக்கு வருது. ஆனா கிரிப்டோவுக்கு சூப்பர்மேன் சொல்றது புரியல. அதனால அது அங்க வந்து விளையாண்டுட்டு தான் இருக்கு. அப்புறம் எலமெண்ட் மேன் வந்து ஆக்டோபஸ் மாதிரி மாறி ஹெல்ப் பண்றான். ஆனா அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா சூப்பர்மேன் ஃப்ரீஸ் பிரெத்தால காத்த ஃபாஸ்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஊதி எல்லாரையுமே காப்பாத்திட்டு தூரமா சேஃபான ஒரு இடத்துல வந்து விழுந்துடுறான். மிஸ்டர் டெரிஃபிக்கோட டீ ஸ்பியர் அங்க ஹெல்ப் பண்ண வந்துட்டு அப்புறம் எல்லாரும் அந்த டீ ஸ்பியரை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. போர்ட்டல் மிஷின் வேற உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல எல்லாருமே அந்த போர்ட்டல் வழியா பாக்கெட் டைமென்ஷனை விட்டு வெளில வந்துடுறாங்க. சூப்பர்மேன் எலமெண்ட் மேனோட குழந்தைய அவங்கிட்டயே ஒப்படைச்சிட்டான். அப்புறம் லூயிஸ் அவனை காப்பாற்ற வந்தது சூப்பர்மேனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சூப்பர்மேன் பயங்கர வீக்கா இருக்கான். இருந்தாலுமே உடனே லெக்ஸோட பிரிசன்ல இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஆனா இப்போதைக்கு வேணான்னு சொல்லி எல்லாரும் அவனை தடுத்துடுறாங்க. சூப்பர்மேன் ஃபுல்லா ரெக்கவர் ஆக 1-2 நாள் ஆகலாம். அது வரைக்கும் ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும். அதனால மிஸ்டர் டெரிஃபிக் அவனோட டீ கிராஃப்டை எடுத்துக்கிட்டு லூயிஸ் லேனை சூப்பர்மேனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு கிளம்ப சொல்லிடுறாரு. எலமெண்ட் மேன் ஒரு பக்கம் அவன் குழந்தைய எடுத்துக்கிட்டு தனியா கிளம்பிடுறான். லூயிஸ் சூப்பர்மேனை கூப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த டீ கிராஃப்டை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேன் தப்பிச்சிட்ட நியூஸ் கிடைச்சி பயங்கர டென்ஷனா நடந்துக்கிறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவ் மேலேயுமே கோவத்தை காட்டி அவளை வெளில துரத்தி அடிக்கிறான். கோவமான ஈவ் கடுப்போட ஜிம்மி ஓல்சனுக்கு கால் பண்ணி லெக்ஸ் லூத்தரை அழிக்க தேவையான எல்லா ப்ரூஃபையும் அனுப்புறதா சொல்றான். அப்புறமா ஈவ் நம்ம ஒரு வாரம் ஃபுல்லா தனியா வெளில சுத்தணும், அதுக்கு ஒத்துக்கிட்டா அனுப்புவேன்னு சொல்றா. அதை கேட்ட ஜிம்மிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப திடீர்னு லெக்ஸ் லூத்தர் ஈவ் பண்ண திருட்டு வேலையை கண்டுபிடிச்சி அவளை பிடிச்சிட்டான். ஆனாலும் ஈவ் ப்ரூஃப் எல்லாம் ஜிம்மிக்கு டக்குன்னு சென்ட் பண்ணிட்டா. ஜிம்மி ஆர்வமா என்ன ப்ரூஃப்லாம் அனுப்பியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அதுல எல்லாமே ஈவோட பர்சனல் செல்ஃபி போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. லூயிஸ் கிளார்க் கென்ட் அவனோட பேரண்ட்ஸ் கேன்சர்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கா. கிளார்க் இருக்க நிலைமையை பார்த்த ஜானாலையும் மார்த்தாவாலையும் சுத்தமா நடந்ததை ஏத்துக்க முடியல. அப்பதான் லூயிஸ் ஃபர்ஸ்ட் டைமா கிளார்க் பேரண்ட்ஸை மீட் பண்றா. அதனால அப்பதான் அவளுக்கு கிளார்க் மேல அவனோட பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஜிம்மி ஈவ் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் லூயிஸ்க்கு அனுப்புறான். முதல்ல லூயிஸ்க்கும் எதுக்கு ஈவ் செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் ப்ரூஃப்னு சொல்லி அனுப்பியிருக்கான்னு புரியல. அப்புறம் தான் போட்டோஸை இன்னும் நல்லா உத்து பார்க்குறான்.
பார்த்தா செல்ஃபீஸ்க்கு பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லா டீடைல்ஸுமே லெக்ஸ் லூத்தரோட பிளான் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸா இருக்கு. அப்பதான் லூயிஸ்க்கு ஈவ் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான வேலை பார்த்திருக்கான்னு தெரியுது. லெக்ஸ் இப்ப ஈவ அவனோட பாக்கெட் டைமென்ஷன் பிரிசன்ல அடைச்சு வச்சுட்டான். லெக்ஸ்க்கு அடுத்து சூப்பர்மேனை பிடிக்க என்ன பண்றதுனே தெரியல. அதனால ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்றான். அதுக்காக லூத்தர் கேம்ப்ல இருக்க உடஞ்சு போன போர்ட்டல் மிஷினை யூஸ் பண்ணி ரிமோட் மூலமா அங்க ஒரு பாக்கெட் டைமென்ஷன் போர்ட்டலை கிரியேட் பண்ண முடிவு பண்றான். இதனால ஒரு டைமென்ஷனல் ரிஃப்ட் கிரியேட் ஆகி அது மெட்ரோபோலிஸ் சிட்டியவே ரெண்டா பொளக்க வாய்ப்பு இருக்கு. அது தெரிஞ்சும் லெக்ஸ் சூப்பர்மேனை வெளில கொண்டு வர அதை பண்றான். மிஸ்டர் டெரிஃபிக்கால கூட அந்த போர்ட்டல் டைமென்ஷனல் ரிஃப்ட் கிரியேட் ஆகுறத தடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா போர்ட்டல் பெருசா ஓபன் ஆகி அந்த இடத்தையே ரெண்டா பொளக்க ஆரம்பிக்குது. கிரிப்டோனைட் பாய்சனிங்கால பாதிக்கப்பட்ட சூப்பர்மேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகியிருக்கான். கிளார்க்கால அவனோட உண்மையான அப்பா அம்மா அவனை எர்த்த ஆட்சி பண்ணதான் அனுப்புனாங்கன்றதை ஏத்துக்க முடியல. அத கிளார்க் அவனை எர்த்துல வளர்த்த அப்பாவான ஜான் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப ஜான் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர்ல என்னவாகணும்னு பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் என்னவாகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டூலா இருந்து அவங்கள கைட் பண்ணணும்னு சொல்லி கிளார்க்கோட மனசை தேத்துறாரு. டிவி நியூஸ்ல பொரேவியா ஆர்மி ஜார்கன்பூர் பார்டர் கிட்ட நெருங்கிட்டதா சொல்றாங்க. அத கிளார்க்கும் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த நியூஸை கிரீன்லாண்டனும் பார்க்கறான். ஜார்கன்பூர் மக்களும் அந்த பார்டர் கிட்ட ஒண்ணு கூடி பொரேவியா ஆர்மியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில சின்ன பசங்களாம் சேர்ந்து சூப்பர்மேன் சிம்பல் போட்ட கொடியை ஏத்தி சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே சூப்பர்மேன் சூப்பர்மேன்னு பயங்கரமா கத்துறாங்க. அத நியூஸ் மூலமா பாக்குற எலமன் மேனுக்கும் ஹாக்கேலுக்கும் பயங்கர மோட்டிவேஷனா இருக்கு. சூப்பர்மேன் ஜார்கன்பூருக்கு கிளம்பலான்னு போறான். அப்ப மிஸ்டர் டெரிஃபிக் சூப்பர்மேனை கான்டாக்ட் பண்ணி டைமென்ஷனல் ரிஃப்ட் மெட்ரோபோலிஸ் சிட்டியவே மொத்தமா அழிக்க போகுதுன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கிறான். மெட்ரோபோலிஸ் சிட்டில இருக்க மொத்த மக்களும் போலீஸ் ஹெல்ப்போட வேக வேகமா அந்த சிட்டியை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்காங்க. லூயிஸ் லேன் டெய்லி பிளானட்டோட சீஃப் எடிட்டர் பெரி ஒயிட் கிட்ட எதுக்காக லூத்தர் வெப்பன்ஸை ஃப்ரீயா பொரேவியா நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்றா. பொரேவியா ஜார்கன்பூரை கேப்சர் பண்ணிட்டா. பொரேவியா பிரசிடென்ட் குரூக்கோஸ் ஜார்கன்பூரோட பாதியை லூத்தர் கிட்ட ஒப்படைச்சிடுறதா டீல் பேசியிருக்கான். ஈவ் இந்த டீலிங்கான டாக்குமெண்ட்ஸோட டீடைல்ஸை தான் யாருக்கும் தெரியாம செல்ஃபிஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து அதை புத்திசாலித்தனமா ஜிம்மிக்கு அனுப்பியிருக்கா. பெரிய அவரோட எடிட்டோரியல் டீம் மொத்தத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு டெய்லி பிளானட் ஆபீஸ் மேல இருக்க டீ கிராஃப்ட்ல கிளம்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய வேகமா லூத்தர் பண்ண மொத்த ஸ்கேமையுமே ஒரு ஆர்டிக்கலா ரெடி பண்ணி அதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. லூயிஸ் எப்பவும் போல முதல்ல அந்த டீ கிராஃப்ட ஓட்ட கஷ்டப்பட்டாலும் அப்புறம் கரெக்டா அதை ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. டைமென்ஷனல் ரிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மெட்ரோபோலிஸையுமே நெருங்கிட்டு மிஸ்டர் டெரிஃபிக் எப்படியாவது லூத்தர் கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ணி அந்த டைமென்ஷனல் ரிஃப்ட் ஓபன் ஆகிறத தடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு சில கோட்ஸ்லாம் தேவை. அது லூத்தர் கார்ப் ஆபீஸ்ல தான் இருக்கு. இப்ப லூத்தர் கார்ப்பையும் அந்த ரிஃப்ட் நெருங்கி வர லூத்தர் டீம் அவங்க இருக்க இடத்த மட்டும் ஒரு ஏர்கிராஃப்டா மாத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்கள் எவாக்குவேட் பண்ணியே முடிக்கல. அதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பில்டிங் ஒன்னு உடஞ்சி சாய ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு மக்கள் எல்லாருமே ஓடி அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் கார்ல மாட்டிக்கிறா. அப்ப கரெக்டா சூப்பர்மேன் அங்க வந்து அந்த பில்டிங்கை தாங்கி பிடிச்சி அந்த பொண்ணை காப்பாத்துறான். கடைசியா அந்த பொண்ணும் காரை ஓட்டிக்கிட்டு தூரமா தப்பிச்சு போயிடுறா. அப்புறம் அந்த பில்டிங்கும் மொத்தமா சாஞ்சிடுது. சூப்பர்மேனுக்கு என்னாச்சுன்னு அந்த பொண்ணு பாக்குறா. பார்த்தா சூப்பர்மேனும் தப்பிச்சிட்டான். கடைசியா அந்த இடத்துக்கு மிஸ்டர் டெரிஃபிக்கும் வந்துட்டான். அப்ப அங்க திடீர்னு இன்ஜினியரும் அல்ட்ராமேனும் வந்து மிஸ்டர் டெரிஃபிக் அண்ட் சூப்பர்மேன் கூட தாறுமாறா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஜினியர் அடிச்ச அடியில மிஸ்டர் டெரிஃபிக் சேரும் உடைஞ்சிட்டு அவனும் மயங்கிடுறான். சூப்பர்மேன் அல்ட்ராமேனை அடிச்சு மயங்க வச்சுட்டான். அதனால இன்ஜினியர் வந்து சூப்பர்மேன் கூட சண்டை போட ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. திடீர்னு அல்ட்ராமேனும் எந்திரிச்சு வந்துடுறான். இதனால ரெண்டு பேரையுமே சேர்த்து சமாளிக்க வேண்டிய நிலைமை சூப்பர்மேனுக்கு ஏற்படுது. கடைசியா சூப்பர்மேனால அவங்க ரெண்டு பேரையுமே சமாளிக்க முடியாம தாறுமாறா அடி வாங்கி கீழே விழுந்துடுறான். இன்ஜினியர் அவளோட நானைட்ஸை ஃபுல்லா சூப்பர்மேன் உடம்புக்குள்ள அவனோட வாய் வழியா அனுப்புறா. அனுப்பி சூப்பர்மேனோட லங்ஸை நானைட்ஸால ஃபில் பண்ணி அவனை மூச்சு விட முடியாம பண்ணி கொல்ல பாக்குறான். லெக்ஸ் அவ்வளவுதான், இதோட சூப்பர்மேன் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறான். சூப்பர்மேன் லங்ஸ் மொத்தமும் இப்ப நானைட்ஸால கவர் ஆக்கிட்டு சூப்பர்மேனாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப லெக்ஸ் ஜார்கன்பூரை அட்டாக் பண்ண சொல்லி குர்கோஸ்க்கு ஆர்டர் கொடுக்க, குர்கோஸ் உடனே பொரேவியா ஆர்மியை அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்க, உடனே பொரேவியா ஆர்மி ஜார்கன்பூர் பார்டருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. மிஸ்டர் டெரிஃபிக் ஒரு பக்கம் கண் முழிச்சிட்டான்.
இன்னொரு பக்கம் சூப்பர்மேன் ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா மேல பறந்து போக ஆரம்பிக்கிறான். இன்ஜினியரும் அல்ட்ராமேனும் சூப்பர்மேனை ஃபாலோ பண்ணி பறந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர்மேன் பிளான் என்னன்னு தெரியல. அதனால சூப்பர்மேனை எப்படியாவது தடுத்தலான்னு அவனை போய் பிடிச்சி இழுக்கிறாங்க. பறக்கிறப்பவே தாறுமாறா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சூப்பர்மேன் அவங்க என்னதான் பண்ணாலும் நேரா பறந்து மேல போயிட்டே இருக்கான். அதனால இன்ஜினியர் நேனைட்ஸை யூஸ் பண்ணி சூப்பர்மேன் பாடியை ஃபுல்லா கவர் பண்றான். அதே நேரம் சூப்பர்மேன் பறந்து எர்த்தை விட்டே வெளில வந்துட்டான். இப்ப சூப்பர்மேன் மறுபடியும் கீழே விழ ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக போக ஸ்பீட் பயங்கரமா ஏற ஆரம்பிக்குது. இன்ஜினியர் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா இந்த ஸ்பீட்ல எர்த்துல போய் மோதுனா அந்த இம்பாக்டை அவளால கண்டிப்பா தாங்க முடியாது. ஆனா லெக்ஸ் இன்ஜினியர் கிட்ட என்ன நடந்தாலும் சூப்பர்மேனை விடக்கூடாதுன்னு சொல்லிடுறான். கடைசியில தாறுமாறா 3 பேரும் கீழே வந்து விழுந்துடுறாங்க. லெக்ஸ் டீம் 3 பேருக்கும் என்னாச்சுன்னு செக் பண்றாங்க. பார்த்தா சூப்பர்மேனுக்கு பெருசா ஒன்னும் ஆகாம தப்பிச்சுட்டான். வெளில வந்த சூப்பர்மேன் அவன் உடம்புக்குள்ள இருக்க எல்லா நேனைட்ஸையுமே வெளில இழுத்து போட்டுடுறான். இன்ஜினியர் உயிரோட தான் இருக்கா. ஆனா தாறுமாறா அடி வாங்கினதால அவ டோட்டலா அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அல்ட்ராமேனும் எந்திரிக்கிறான். அவனோட சூட் ஃபுல்லா டேமேஜ் ஆகிட்டு அதனால அவனோட மாஸ்கை கழட்டுறான். அப்ப பார்த்தா அல்ட்ராமேன் பார்க்க அப்படியே சூப்பர்மேன் மாதிரியே இருக்கான். லெக்ஸ் சூப்பர்மேனை அழிக்க சூப்பர்மேனையே க்ளோன் பண்ணி தான் அல்ட்ராமேனை உருவாக்கி இருக்கான். அல்ட்ராமேன் இருந்ததால தான் சூப்பர்மேனோட ஃபோர்ட்ரஸ்க்குள்ள கூட லெக்ஸ் லூத்தரால போக முடிஞ்சது. ஆனா அல்ட்ராமேன் க்ளோன்ன்றதால சுய அறிவுன்றது சுத்தமா அவன் கிட்ட இல்ல. அது லெக்ஸ்க்கு அட்வான்டேஜா தான் இருந்தது. ஏன்னா ஈஸியா அவனால அல்ட்ராமேனை கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடிஞ்சது. இப்ப லெக்ஸ் கமாண்ட் பண்ணி அல்ட்ராமேனை சூப்பர்மேன் கூட சண்டை போட வைக்கிறான். அல்ட்ராமேனும் சூப்பர்மேனை போட்டு அடி அடின்னு அடிச்சு பொளந்து கட்டிட்டு இருக்கான். பொரேவியா ஆர்மி ஜார்கன்பூர் மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு மெட்ரோபோலிஸ்ல அல்ட்ராமேன் சூப்பர்மேனை போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்கான். கிடைக்கிற கேப்ல எல்லாம் சூப்பர்மேனுமே தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்கான். சூப்பர்மேன் லூத்தர் கிட்ட பொரேவியால உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல லூத்தருக்கு ஒன்னும் புரியல. ஜார்கன்பூரை சேர்ந்த ஒரு பையன் மட்டும் விடாம சூப்பர்மேன் கொடியை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பையனை பொரேவியா ஆர்மி அட்டாக் பண்ண பார்க்க கரெக்டா அங்க வந்த கிரீன் லேண்டன் அந்த பையனை காப்பாத்திடுறான். அது மட்டும் இல்லாம கிரீன் லேண்டன் தாறுமாறா பொரேவியா ஆர்மி டேங்க்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி உடைச்சி நொறுக்கி தள்ளிடுறான். ஹாக்கர்லும் ஹெல்ப் பண்ண வந்துட்டா. கூடவே எலமென்ட் மேனும் புயல் மாறி வந்து டேங்க்ஸ் எல்லாம் உடைச்சி தள்ளுறான். பொரேவியா செக்யூரிட்டிஸ் பிரசிடென்ட் குர்கோஸை சேவ் பண்ண பங்கருக்குள்ள கொண்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹாக் கேர்ள் வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு குர்கோஸை தூக்கிட்டு வெளில பறந்து போறா. குர்கோஸ் தைரியமா நீங்கெல்லாம் சூப்பர் ஹீரோஸ், வீக்கானவங்க, என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல ஹாக் கேர்ள் நான் மற்றவங்க மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி குர்கோஸை கீழே போட்டு அவன் கதையை முடிச்சு விட்டுறா. பெரி ஒயிட் லெக்ஸ் லூத்தர் ஸ்கேம் பத்தின ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரி பக்காவா இருக்குன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ண சொல்ல ஜிம்மியும் அந்த ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணிடுறான். லெக்ஸ் லூத்தர் பொரேவியா ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான காரணம் ஜார்கன்பூர் பாதி லேண்டை கேப்சர் பண்றதுக்காக இல்ல, அவனுக்கு சூப்பர்மேனை சுத்தமா பிடிக்கல. அதனால அவனை அழிக்க ஒரு ரீசன் வேணும். அதனாலதான் அந்த வேலையை பார்த்திருக்கான். அல்ட்ராமேன் மறுபடியும் சூப்பர்மேன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இப்ப மெட்ரோபோலிஸ்க்கு நடுவுல கிரியேட் ஆன டைமென்ஷனல் ரிஃப்ட்டுக்குள்ள வந்து விழுந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அல்ட்ராமேன் லேசர் ஐஸை பயன்படுத்தி சூப்பர்மேன் கண்ணையே தாறுமாறா எரிச்சு தள்ளுறான். லூத்தருக்கு ஹியூமன்ஸை விட ஒரு சுப்பீரியர் பீயிங் எர்த்துக்கு வந்து அவன் தான் பவர்ஃபுல்ன்ற மாதிரி இந்த உலகத்துக்கு காட்டுனது சுத்தமா பிடிக்கல. அதுதான் ஒரு வெறி மாதிரி சூப்பர்மேனை அழிச்சே தீரணும்னு நினைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப லூத்தர் பயங்கர வெறி கொண்ட மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல அல்ட்ராமேனும் சூப்பர்மேனை போட்டு பொளந்து எடுக்கிறான். சூப்பர்மேன் உடனே பிளான் பண்ணி விசில் அடிச்சு ஹெல்ப்புக்கு கிரிப்டோவை கூப்பிட டக்குன்னு வந்த கிரிப்டோ தாறுமாறா அல்ட்ராமேனை அடிச்சு போட்டுடுது. சூப்பர்மேன் அவனை சுத்தி கேமராஸ் இருக்கிறத பாக்குறான். அது மூலயமா தான் லெக்ஸ் அல்ட்ராமேனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே சூப்பர்மேன் கிரிப்டோ கிட்ட அந்த கேமராஸ் எல்லாம் டாய்ஸ்னு சொல்ல கிரிப்டோ அந்த கேமராஸ் எல்லாத்தையுமே கடிச்சு கொதறி துப்பிடுது. சூப்பர்மேன் அல்ட்ராமேனை போட்டு தாறுமாறா அடி அடின்னு அடிக்கிறான். அல்ட்ராமேனுக்கு லெக்ஸால இப்ப கமெண்ட்ஸை கொடுக்க முடியல. அதனால அல்ட்ராமேனால ஒழுங்கா சண்டை போடவே முடியல. கடைசியில சூப்பர்மேன் தாறுமாறா அல்ட்ராமேனை அடி அடின்னு அடிச்சு அவன் கதையை முடிச்சு விட்டுட்டான். லெக்ஸ் அப்பவும் சண்டைய முடிக்கிறதா இல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து அவனோட ராப்டார் ஆர்மியை களத்துல இறக்கி விட்டுட்டான். எக்கச்சக்க ராப்டார்ஸ் வருதுங்க. எல்லாத்தையுமே சூப்பர்மேன் தாறுமாறா அடி அடின்னு அடிச்சு பொளந்து கட்டிட்டு இருக்கான்.
ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பர்மேன் லேசர் ஐயை பயன்படுத்தி சுத்தி சுத்தி அங்க இருந்த எல்லா ராப்டார்ஸையும் கொத்து கொத்தா காலி பண்ணி தள்ளுறான். திடீர்னு அல்ட்ராமேன் மறுபடியும் வந்து தாறுமாறா சூப்பர்மேன் கூட சண்டை போட சூப்பர்மேனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப பார்த்தா பக்கத்துல தான் அந்த பிளாக் ஹோல் இருக்கு. அதே நேரம் பின்னாடி ஒரு பஸ் ஒன்னு பிளாக் ஹோலை நோக்கி போயிட்டு இருக்கு. சூப்பர்மேன் டக்குன்னு பிளான் பண்ணி அல்ட்ராமேனை அந்த பஸ்குள்ள தள்ளி விட பஸ்ஸோட சேர்ந்த அல்ட்ராமேனும் அந்த பிளாக் ஹோல்குள்ள போயிடுறான். அதோட டோட்டலா அவன் கதை முடிஞ்சிருது. மிஸ்டர் டெரிஃபிக் வந்து படுத்திருக்கலாம் நேரம் இல்லைன்னு சொல்லி சூப்பர்மேனை ரிஃப்டை க்ளோஸ் பண்றதுக்காக கூப்பிடுறான். இப்ப ரிஃப்ட் பெருசா ஓபன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது மக்கள் இருக்க இடத்துக்கிட்டையும் நெருங்கிட்டு இருக்கு. லெக்ஸ் மக்கள்லாம் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரிஃப்டை மூட மாட்டான். அப்புறம் அவன் டீமோட போர்ட்டலை ஓபன் பண்ணி பாக்கெட் டைமென்ஷனுக்கு போய் தப்பிச்சிடலான்னு பார்க்கறான். அப்ப கரெக்டா சூப்பர்மேன் அங்க வந்து லெக்ஸை தடுத்துட்டான். மிஸ்டர் டெரிஃபிக்கும் அங்க வந்து ரிஃப்டை க்ளோஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறான். சூப்பர்மேன் நானும் ஹியூமன் தான், என்னை ஏன் இப்படி எதிரியா பாக்குறேன்னு கேட்டு லெக்ஸ்க்கு எதையாவது புரிய வைக்கலான்னு பார்க்கறான். ஆனா அதெல்லாம் வேலைக்கே ஆகல. ஏன்னா அவன் சூப்பர்மேன் ஒரு எதிரின்றதுல உறுதியா இருக்கான். திடீர்னு கிரிப்டோ வந்து தாறுமாறா லெக்ஸ் லூத்தரை அட்டாக் பண்ணி போட்டுடுது. அதோட அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. மிஸ்டர் டெரிஃபிக் கோட்ஸ் எல்லாம் போட்டு ரிஃப்டை க்ளோஸ் பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆன ரிஃப்ட் மொத்தமும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. நியூஸ்லலாம் லெக்ஸ் லூத்தர் பண்ண ஸ்கேம் மொத்தமும் எக்ஸ்போஸ் ஆகிடுது. அத லெக்ஸோட டீமும் பாக்குறாங்க. டெய்லி பிளானட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. சூப்பர்மேனை முதல்ல கிழி கிழின்னு கிழிச்ச நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இப்ப லெக்ஸ் லூத்தரை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கு. நியூஸ்ல சூப்பர்மேன் எப்பவும் ஒரு நல்ல ஹீரோவா தான் இருந்திருக்காரு, நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சூப்பர்மேன் கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. எல்லாரும் அவனை புரிஞ்சுக்கிட்டது சூப்பர்மேனுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஜார்கன்பூர் மக்கள்லாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட அவங்கள காப்பாத்தின சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. கிரீன் லேண்டன் எலமெண்ட் மேனையும் ஜஸ்டிஸ் கேங்ல சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிடுறான். டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் ஜெனரல் ரிக்கும் ஜார்கன்பூர்ல நடந்ததை பார்த்துட்டு இனிமேல் மெட்டா ஹியூமன்ஸ் தான் எல்லா ரூல்ஸையும் மேக் பண்ண போறாங்க, நம்மளெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாக்கெட் டைமென்ஷன்ல லெக்ஸ் அடிச்சு வச்சிருந்த எல்லாரையும் மிலிட்ரி இப்ப ரிலீஸ் பண்ணி வெளில கொண்டு வந்துட்டாங்க. மிலிட்ரி லெக்ஸ் லூத்தரையும் அரெஸ்ட் பண்ணிடுது. மங்கி பாட்ஸும் வெளில வந்துடுதுங்க. சூப்பர் டாக் அதுங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கு. ஈவ் ஜிம்மிய பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப ஜிம்மியும் சந்தோஷமா அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். லூயிஸ் சூப்பர்மேனை தேட சூப்பர்மேனும் கரெக்டா அங்க வந்துடுறான். அப்புறம் சூப்பர்மேன் லூயிஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கறதா சொல்லி அவளை தனியா கூப்பிட்டு போறான். அங்க ரெண்டு பேரும் அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசியா ரெண்டு பேரும் தாறுமாறா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடும் இப்ப ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு அங்க இருந்த ரோபோட்ஸுமே சரியாகிடுச்சுங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு சூப்பர் கேர்ளும் வரா. அவ பயங்கர போதையில அங்க வந்து அவளோட டாக் கிரிப்டோ எங்கன்னு கேட்க கிரிப்டோ வேகமா பறந்து வந்து சூப்பர் கேர்ள் கிட்ட பாசத்தை தாறுமாறா காட்டுது. அப்புறம் சூப்பர் கேர்ளும் கிரிப்டோவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சூப்பர் கேர்ள் பயங்கரமா பார்ட்டி பண்ணுவா. அதுவும் ரெட் சன் இருக்க பிளானட்ல தான். ஏன்னா அங்க மட்டும்தான் சூப்பர் கேர்ளுக்கு போதை ஏறும். எல்லோ சன் பிளானட்ஸ்ல கிரிப்டோனியன்ஸ்க்கு சக்தி அதிகமா இருக்கிறதால போதை கூட ஏறாது. சூப்பர்மேன் இப்ப பெட்ல படுத்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால ரிலாக்ஸேஷனுக்காக எர்த்ல உள்ள அவனோட பேரண்ட்ஸோட வீடியோஸை பார்க்கறான். கிளார்க்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நிம்மதியா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறான். இதோட சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கம் முடியுது. இதோட இந்த படத்தோட முழு கதை விளக்கமுமே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.